7 வெப் சீரிஸில் உள்ள அனைத்து எபிசோடுகளையும் காண உடனடியாக Black Sheep Value ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். அடுத்து வருகிற அன்பு தம்பி கள்ளக்குறிச்சி அரவிந்தன் நட்புதான் என்று பேசுவதற்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டலோடு வாங்க. ஐயா, விட்டு கொடுக்கறதாங்க காதல், ஆனா எக்ஸாம் ஹால்ல விட்டு கொடுக்கறதாங்க எங்க நட்பு. அதுவும் விட்டு கொடுக்கறதுனா சும்மாவா? யாரு பார்க்காத போது, அப்படி திரும்புற போது, அப்படி சைஸா விட்டு கொடுக்கறது எவ்வளவு கஷ்டம்னு தெரியுமா உங்களுக்கு? நான்லாம் 10ஆம் வகுப்பு இந்த ஜெயபிரியா ஸ்கூல்ல படிக்கிறப்ப இன்டர்னல் எக்ஸாம் படிக்காம வந்துட்டேங்க. உண்மையிலுமே படிக்காம வந்துட்டேன். பயந்துக்கிட்டு இருந்தேன். ஐயோ, டீச்சர் பார்த்தா திட்டி போடுவாங்களோ, எதுவும் எழுதாம இருக்கோமேன்ட்டு நடுங்கி போய் உக்காந்துருந்தேன். பின்னால இருந்து என் மச்சான் அப்படின்னா, சொல்றா பங்காளி அப்படின்னு இந்தான்னு சொல்லி அந்த பிட்டை கொடுத்தான். பார்த்தீங்களா, 10 வருஷத்துக்கு கழிச்சு நான் 10ஆம் வகுப்புல என் ஃப்ரெண்டு கொடுத்த அந்த இன்டர்னல் எக்ஸாமுக்கான அந்த பிட்டை வச்சு பார்த்து எழுதினேன். அந்த சந்தோஷம்லாம் எனக்கு 10 வருஷம் கழிச்சு எனக்கு நான் நினைச்சு பார்க்குறப்ப எனக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஒரு இனிமை இருக்குன்னா அது நட்புல மட்டும்தாங்க இருக்கு. உங்க காதல்ல இருக்கா? விட்டு கொடுக்கிற செய்தியை சொல்லுகிற போது நண்பனை எப்படி சொன்னா, என் மச்சான் பின்னாடி இருந்து, இந்த நண்பர்கள் தாங்க இப்படி உறவு பெயர் சொல்லி கூப்பிடுவாங்க. ஏன் ஒரு நண்பன் தன்னோடு படிக்கிற இன்னொரு நண்பனை மச்சான்னு கூப்பிடுறானே, என்னங்க அர்த்தம்? அவன் தங்கச்சி அவன் விரும்புறான்னு அர்த்தமா? இல்லைங்க. பின்னாடி வளர்ந்து தன் நண்பன் திருமணம் செய்து கொள்ள போகிற பெண் தனக்கு தங்கைன்னு அர்த்தங்க. அவ்வளவு புனிதம் இருக்கு. ஒன்னும் இல்ல, காதல் ஆசிட் ஊத்தும், ஆனா எங்க நட்பு தாங்க அரவணைக்கும். அத மறந்துட்டு பேச வந்திருக்கீங்களே. இன்னைக்கு இருக்கிற காதல்ல காதலாங்க இருக்கு, கருமம் எல்லாமே இருக்கு. ஆத்தாடி, பழகுன கொஞ்ச காலத்துல இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணிக்குவாங்கக்கா, அதுக்கு பேரு டெக்ஸ்டேஷன்ஷிப். அடுத்து பழகுன கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. கொஞ்சம் வெளியில போறது, கொஞ்சம் ஊரு சுத்துறது அப்படின்ட்டு ரிலேஷன்ஷிப் அதுக்கு பேரு. அப்புறம் எல்லாம் முடிஞ்சு போயிட்டு கடைசியில பிரிஞ்சு போறதுக்கு பேரு சிச்சுவேஷன்ஷிப். ஆனா இப்படி நீண்ட காலத்துக்கு பிறகும் பிரியாம இருக்கிறது, மூழ்காம இருக்கிறது எங்க ஃப்ரெண்ட்ஷிப்புங்க. ஆத்தாடி, மூழ்காத ஷிப்பே ஃப்ரெண்ட்ஷிப் தான். பாசம் வைக்க, நேசம் வைக்க, தோழன் உண்டு வாழ வைக்க, அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கல்ல, உள்ள மட்டும் நானே உசிர கூட தாரேன், என் நண்பன் கேட்டா வாங்கிக்கன்னு சொல்லுவேன், என் நண்பன் போட்ட சோறு தினமும் தின்னே பாரு, நட்பை கூட கற்பை போல எண்ணுவேன் அப்படின்னு சொன்னா என்றென்றும் மகிழ்ச்சியை தரது நண்பர்கள் கூட்டம் தாங்க. எல்லா ரிலேஷன்ஷிப்போட டெத் எண்டுமே பிரேக். ஆனா எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல பிரேக் இல்லைன்னு பார்த்தா அது ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொல்லி, பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்ததாம் தாய் தமிழ் மொழி, நான் இறந்தே பிறந்தாலும் மீண்டும் ஒரு தமிழனாக பிறக்க வேண்டும் என்று கூறி நன்றி, வணக்கம். நட்பு தான் சொத்து நமக்கு அப்படின்னு இவ்வளவு பேசியிருக்கார். ஆனா அந்த நண்பர்கள் மூலமாக இன்னைக்கு உயர்ந்த எத்தனையோ மனிதர்களை இந்த அணியிலிருந்து அப்படி பட்டியல் போடுறாங்க. அதில் அவர் பேசும்போது ரொம்ப நுட்பமாக ஒரு விஷயம் சொன்னாருங்க. இன்றைக்கு காதல் எந்த நிலையை நோக்கி போகுதுன்னு சொன்னார். கவனிச்சிங்களா? 2 பேர் பேசிக்கிட்டே இருப்பேன், அதுக்கு பேர் டெக்ஸ்டேஷன்ஷிப்னு பேர். 2 பேரும் பேச மட்டும்தான் செய்வேன், சந்திச்சுக்கிற மாட்டேன். 2 பேரும் சந்திச்சு 2 பேரும் காதலிச்சான்னா அதுக்கு பேர் ரிலேஷன்ஷிப்பான். இப்படி எத்தனை ஷிப்பு நீங்கள் சொன்னாலும் மூழ்காத ஒரு ஷிப் இருக்குன்னா அது ஃப்ரெண்ட்ஷிப் தான்டா. ரொம்ப அழகாக சொன்ன.